ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஜூலை 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட ஆன்டிட் அண்ட் நோட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல் இது எல்லாமே ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷனல் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இவங்க வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் கான்க்ளேவ் அப்படின்றத வந்து 2025 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஷில்லாங் இன் மேகாலயாவில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் கான்க்ளேவ் 2025 வந்து இதை இனாக்ரேட் பண்ணது யாருன்னா நிர்மலா சீதாராமன். ஓகே, ஸோ நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேரோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ் எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில். ஸோ எங்கே கொண்டு வர போகிறாங்கன்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், உம்சாவலி ஷில்லாங் இந்த பிளேஸில் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரீஜனல் கேம்பஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஷில்லாங்கில் எந்த பிளேஸ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு தீமும் இருக்குது. இந்த நார்த் ஈஸ்ட் கான்க்ளேவ் தானே வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. அதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐஐசிஏவோட ஃபஸ்ட்டு கேம்பஸ் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் வந்து இனாக்ரேட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ரைட். அண்ட் தென் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கான தீம் பார்த்துக்கோங்க, ஃப்ரம் ஐடியேஷன் டு இன்கார்பரேஷன். இது வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கான்க்ளேவ் 2025ஓட தீம் தான் வந்து ஃப்ரம் ஐடியேஷன் டு இன்கார்பரேஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இது எங்கே வந்து இந்த ரீஜனல் கேம்பஸ் வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க, உம்சாவ்லி ஷில்லாங் அப்படின்ற பிளேஸில். தென் வந்து இந்த டு என்ஹான்ஸ் ரீஜினல் கோஆப்ரேஷன், ஸோ நம்மளோட ரீஜினல் கோஆப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஐஐசிஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 7 MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார் கூடன்னு பாருங்கள், மெத்தி மேகாலயா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இவங்களோட ஃபஸ்ட்டு MOU. தென் ஐஐ மேனேஜ்மெண்ட் ஷில்லாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி அண்ட் ஜுடிஷியல் அகாடமி அசாம். இவங்க 7 பேர் கூட 7 MOUs வந்து இந்த ஐஐசிஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஜனல் கோஆப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேரோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, குருகிராம், ஹரியானா. ஓகே, இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஹெட் குவார்ட்டர். தென் வந்து இது எங்கே வந்து ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் ரீஜியனல் கேம்பஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உம்சாவ்லி ஷில்லாங் அப்படின்ற பிளேஸில். இந்த பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நார்த் ஈஸ்ட் கான்க்ளேவ் 2025க்கான தீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ரம் ஐடியேஷன் டு இன்கார்பரேஷன் அப்படின்றது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறது யாருன்னா இந்த ஃபஸ்ட்டு கேம்பஸ்க்கு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் நிர்மலா சீதாராமன். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? செகண்ட் நியூஸ், HD குமாரசுவாமி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலுக்கு. ஓகே, இவர் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காருன்னா ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் அப்படின்னா இது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா PME டிரைவுக்கு கீழே. ஸோ PME டிரைவ்ன்றது பிரதான் மந்திரி எலக்ட்ரிக் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் இன்டகிரேஷன் ஃபார் வெஹிக்கல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் ட்ரக்ஸ் அப்படின்ற இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரைவ் அப்படின்றதுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரிக் டிப்ளாய்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் இன்டகிரேஷன் ஃபார் வெஹிக்கல் அண்ட் என்விரான்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இந்த இனிஷியேட்டிவோட மெயின் எய்மே என்னென்னா நம்மளோட ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் த அடாப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இன் ஹை இம்பேக்ட் செக்டார்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், சச் அஸ் ஸ்போர்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் இதுலலாம். ஓகே,
அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்தியாவோட கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நெட் ஜீரோ எமிஷன் 2070 அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இது எது கூட அலைன் ஆகுதுன்னா விக்சித் பாரத் டெவலப்டு இந்தியா 2047 இதுக்குமே வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎம்இ டிரைவ் பட்ஜெட் வந்து 10,900 crore வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இயர் மார்க் பண்ணது எவ்வளோனா 500 crore. எதுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக ஓகே டு சப்போர்ட் எலக்ட்ரிக் ட்ரக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்கில் 500 crore வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த டோட்டலாக பிஎம்இ டிரைவுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10,900. மேக்ஸிமம் எவ்வளோ இன்சென்டிவ் தருவாங்கன்னா பர் இ ட்ரக்குக்கு 9.6 lakh சொல்லியிருக்காங்க. தென் வெஹிக்கல் வந்து ஒரு கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க N1 N2 N3 அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஆனால் இந்த ஸ்கீம் வந்து எந்த கேட்டகரிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா N2 N3 கேட்டகரி இ ட்ரக்ஸுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீம் ப்ரொவைட் டிமாண்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும்தான், N1க்கு கிடையாது. ஓகேங்களா. ஆனால் N1ல என்ன இருக்குன்னு பாருங்கள். அப் டு 3.5 tons கிராஸ் வெஹிக்கல் வெயிட்டு. தென் N2 வந்து அப் டு 12 ton, N3 வந்து எக்ஸீடிங் 12 ton அண்ட் அப் டு 55 ton வரைக்கும் உள்ளது. ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் கேட்டகரி மட்டும் பார்த்துக்கோங்க. தென் இந்த பிஎம்இ டிரைவ் ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ இந்த பிஎம்இ டிரைவ் ஸ்கீம் வந்து எப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29, 2024 லாஸ்ட் இயர் தான். ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இவர் தான் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு 2024 to 2026. 1st April 2024 31st March 2026 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கான பட்ஜெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க 10,900 crore அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட் வந்து இந்த சர்டன் பீரியட் வரைக்கும் தான். ஓகே. இதில் என்னவும் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மொபைலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் 2024 இதுவுமே இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில். தேர்ட் நியூஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சர் மித்ரா ஸ்கீம். ஓகேங்களா. சஞ்சர் மித்ரா ஸ்கீம் இது எதுக்காகனா டு என்கேஜ் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை என்கேஜ் பண்ணுற விதமாக. எதுக்குன்னா டிஜிட்டல் அம்பாசிடர் சஞ்சர் மித்ராஸாக வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக சஞ்சர் மித்ரா ஸ்கீம் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷன் வைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது டெலிகாம் அவேர்னஸ் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணது யாருன்னா பிஎஸ்என்எல் பவான் குவாக்தி அசாம் இவங்க தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செஷனே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா அசாம் லைசன்ஸ்டு சர்வீஸ் ஏரியா இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அண்ட் இந்த செஷனை சேர் பண்ணது யாருன்னா சுனிதா சந்திரா அட்வைசர் ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இந்த சஞ்சர் மித்ரா ஸ்கீமோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் சிட்டிசன்ஸ்க்கும் நம்ம இந்தியாவில் இருக்க டெலிகாம் எக்கோசிஸ்டம்ஸ்க்கும் வந்து ஒரு கேப் மாதிரி அந்த பிரிட்ஜை வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா கேப் ஃபில் பண்ணுறதுக்காக. ஓகே. எதுக்காகனா இந்த பார்ட்டிசிபேஷன் யூத் பார்ட்டிசிபேஷன் மூலமாக. ஓகே. ஸோ இந்த சஞ்சர் மித்ரா வந்து அண்டர் திஸ் இனிஷியேட்டிவ் சஞ்சர் வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னா சஞ்சர் மித்ராஸ் அப்படின்னு டெசிக்னேட் ஆகுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அவேர்னஸ் பற்றி. எதுக்கான அவேர்னஸ்? இந்த டிஜிட்டல் சேஃப்டி, சைபர் ஃபார் ப்ரிவென்ஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரேடியேஷன், ரெஸ்பான்சிபிள் மொபைல் யூசேஜ் இதுக்கான அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. யாருன்னா இந்த சஞ்சர் மித்ராஸ்னா இந்த ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் யாருன்னு பார்த்துக்கோங்க ஜோதிராதித்யா எம் சிந்தியா. ஓகே. நெக்ஸ்ட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பங்கஜ் சௌத்ரி இவங்க என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் 2025 அப்படின்றத இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு தீமும் இருக்குது சயின்டிஃபிக் எக்ஸலன்ஸ் ஃபார் சீம்லெஸ் ட்ரேட் அப்படின்ட்டு தீமும் இருக்குது. ஓகேங்களா. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா
சென்ட்ரல் ரெவன்யூ கண்ட்ரோல் லேபரட்டரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் அண்ட் கஸ்டம்ஸ் கீழே. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் இதை மட்டும் பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு யுனைடெட் அரேப் எமிரேட் வந்து இந்தியா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கவுன்சில் வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னா எம்பசி ஆஃப் யுஏஇ இன் இந்தியா இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப் சன்டவுனர் அப்படின்றத ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மும்பை, மகாராஷ்டிராவில். ஓகே, ஸோ யுஏஇ இந்தியா சிஇபிஏ கவுன்சில் இவங்க நம்மளோட எம்பசி ஆஃப் த யுஏஇ இன் இந்தியாவோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் சன்டவுனர் அப்படின்ற இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து என்ன மார்க் பண்ணுதுன்னா யுஏஇ இந்தியா சிஇபிஏ ஸ்டார்ட் அப் சீரீஸ் மார்க் பண்ணுது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளோட கிராஸ் பார்டர் க்ரோத்தை வந்து ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காகவும் மார்க்கெட் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட சீரீஸ் தான் இது. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுஐசிசியும் சொசைட்டி ஃபார் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் த டெக்னாலஜி இன்குபேட்டர் ஆஃப் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் FI 2024 பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் யுஏஇ பார்த்தீங்கன்னா 83.64 பில்லியன் வந்து ரீச் ஆயிருக்கு. அப்படின்னா 15% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாஸும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நேஷனல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டட். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே இவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் தான் மேப்பிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ட்ரெடிஷனல் மெடிசன் ரெகக்னைசிங் இந்தியாவோட லீடர்ஷிப் இன் ஏஐ வித் ட்ரெடிஷ்னல் மெடிசன் எஸ்பெஷலி வித் இன் த ஆயுஷ். ஓகே, ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அன்னேபிள் பண்ணியிருக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஏஐ ட்ரெடிஷ்னல் மெடிசனோட ரோட் மேப். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் எவர் ரோட் மேப்பு இவங்க தான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து ஏஐ மூலமாக கொண்டு வரதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஆயுஷ் சிஸ்டம் அண்ட் பியூனரிங் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சச்சாஸ் என்னென்னா சஹி ஷோகேஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் ஹிஸ்டாரிக்கல் இம்ப்ரிண்ட் போர்ட்டல் நமஸ்தே நேஷ்னல் ஆயுஷ் மார்பிடிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெர்மினாலஜி எலக்ட்ரானிக் போர்ட்டல் ஆயுஷ் ரிசர்ச் போர்ட்டல் இது எல்லாமே வந்து ஒரு 2 பெனிஃபிட் சொல்கிறாங்க இதில். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஓல்டு மெடிக்கல் விஸ்டம் ஓட இந்தியா சென்ச்சுவரிஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இது சேஃப்கார்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. இது வந்து எதுக்காகனா இது இந்தியாவோட இனிஷியேட்டிவ் டு டிஜிட்டைஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜை. ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் நாலேஜை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக இந்தியா எடுத்துகிட்டு வந்த இனிஷியேட்டிவ் பேர் தான் என்னென்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. இது வந்து இந்தியாவிலே வந்து இந்தியா தான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்த TKDL வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த TKDL இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்றது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, ஸோ அந்த கீ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நம்ம அங்கே பார்த்தோம்ல சஹி நமஸ்தே ஆயுஷ் ரிசர்ச் போர்ட்டல் அதுக்கான இது இங்கே பார்ப்போம். சஹி போர்ட்டல் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இது டெவலப் பண்ணது யாருன்னா CCRAS நேஷனல் சென்டர் ஆன் இந்தியன் மெடிசினல் ஹெரிட்டேஜ் ஹைதராபாத் இவங்க தான் வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது என்னென்னா ஆயுர்வேதாவோட ஹிஸ்ட்ரி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த சஹி போர்ட்டல். நமஸ்தே போர்ட்டல் இதுவுமே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதை லான்ச் பண்ண இயர் வந்து 2017, சஹி போர்ட்டல் 2021. நமஸ்தேல பார்த்தீங்கன்னா இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் டெவலப் பண்ணாங்க. இந்த போர்ட்டலோட மெயின் எய்ம் என்னென்னா நம்மளோட யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அக்ராஸ் த ஆயுஷ் டொமைனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நமஸ்தே போர்ட்டல். ஓகே, ஸோ ஆயுஷ் ரிசர்ச் போர்ட்டல் அப்படின்றது இதுவும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதை லான்ச் பண்ணது வந்து 2011. இதை டெவலப் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் சிஸ்டம் வந்து டிசமினேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த போர்ட்டல் தான் இந்த ARP.
ஸோ இது வந்து கீ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் இந்த 3 போர்ட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே ஹைலைட்டில் பார்த்துருப்போம். ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆயுஷ் சிஸ்டமோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னன்ட்டு அதுக்கான பெனிஃபிட்ஸ் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே கீழே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட்டு, க்ரோயிங் ரீட்டெயில் டிஜிட்டல் பேமெண்ட் த வேல்யூ ஆஃப் இன்ட்ராபரபிலிட்டி அப்படின்ட்டு. இது ஆத்தர் பண்ணது யாருன்னா அலெக்சாண்டர் கோப்ஸ்டெக், திவ்யா கிருத்தி, மரியா சொலிடட், மார்டினஸ் பெரியா அப்படின்றவங்க. ஓகே, இதில் என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நோட்டிங் தட் யூபிஐ இருக்குல்ல பிகம் த லார்ஜஸ்ட் ரீட்டெயில் ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் லீடர் இன் ஃபாஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் இந்தியா தான் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, ஸோ யூபிஐ வந்து எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு 2016. தென் வந்து யூபிஐயில் பாருங்கள் 18 பில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து மந்த்லி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜூன் மந்த் மட்டும் யூபிஐ வந்து 32% இயர் ஆன் இயர் வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இன் டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஓகே, அதோட டோட்டல் வேல்யூ டிரான்சாக்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கம்பேர் டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி யூபிஐ டிரான்சாக்ஷனுமே வந்து 613 மில்லியனா 602லேருந்து. இது வந்து மே மந்த்க்கான ரிப்போர்ட்டு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க, திடீர்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது எக்ஸாமில். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க தானே இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ. ஓகே, மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா கிறிஸ்டாலினியா ஜார்ஜிவா. நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் ஜேபி நாடா இருக்காங்களே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட மினிஸ்ட்ரி. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசருக்கும் இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி. இவர் வந்து டம்மம் அண்ட் ரியாத் அப்படின்ற பிளேஸ் வந்து சவுதி அரேபியாவில் என்ன பண்ணியிருக்காருன்னா விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவரோட மெயின் ஃபோக்கஸே என்னென்னா இந்த விசிட்டில் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் வித்தின் இந்தியா இந்த ஃபீல்ட் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசருக்காக தான். ஓகே, ஸோ இந்த மதன் அப்படின்றது சவுதி அரேபியாவில் இருக்கா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க வித் இந்தியன் கம்பெனிஸோட. ஓகேங்களா, எந்தெந்த கம்பெனினா இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட், கிருஷாக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் அண்ட் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து என்ன இன்ஷூர் பண்ணுதுன்னா 3.1 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் டைஅமோனியம் பாஸ்பேட் ஃபர்டிலைசர் வந்து ஓவர் த 5 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்கன்னா சப்ளை பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபினான்ஷியல் இயர் 26 ஸ்டார்ட் ஆகும்போது. ஓகே, அண்ட் இது வந்து எக்ஸ்டெண்ட் அனதர் 5 இயர்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்குன்னு பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, ஸோ இவங்க இந்த மினிஸ்ட்ரியோட நேம் பார்த்துக்கோங்க ஜேபி நாடா. தென் இந்தியா வந்து 11th எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் தலிஸ்மான் சபர் அப்படின்ற எக்ஸசைஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட லார்ஜஸ்ட் பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்றாங்க இதில். ஓகே, 11th எடிஷன் இந்த எக்ஸசைஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஆஸ்திரேலியாவில் நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பர்டிகுலராக எந்த லொக்கேஷன் கிடையாது, இப்போ நிறைய லொக்கேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக காமனாக ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 11th எடிஷனில் தான் நம்ம இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதில் மொத்தம் வந்து ஒரு 19 நேஷன்ஸ்லேருந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது என்னென்ன இதுன்னு பார்த்துக்கோங்க. யூஎஸ்ஏ, கனடா, ஃபிஜி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், நெதர்லாண்ட், நியூசிலாந்து, நார்வே, பாப்புவா நியூ கினியா, பிலிப்பைன், சவுத் கொரியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, தொங்கா, யுனைடெட் கிங்டம் இவங்க எல்லாருமே வந்து இதில் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸசைஸ்னால் தலிஸ்மான் சாபர். இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th எடிஷன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆஸ்திரேலியாவில் தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ஓகே, இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷனில் பாருங்கள் சுதானிஸோட ஸ்காட்டிஷ் ஆத்தர் யாருன்னா லெயலா ஹபோலிலா. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா பென்
பின்டர் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென் அப்படின்றது போயட், பிளே ரைட், எடிட்டர், எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட். ஸோ ஓகேங்களா, இதுக்கான அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. போயட், பிளே ரைட், எடிட்டர், எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட். ஓகே, ஸோ இந்த அவார்டு தான் வந்து லெயலா ஹபோலிலா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சுதானிஸ் ஸ்காட்டிஷோட ஆத்தர். ஓகே, இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட் இந்த இதில். இதை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் பென் அப்படின்றவங்க தான் இந்த அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்துக்கோங்க. தென் வந்து இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு எப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நிறைய வாட்டி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ 2009 தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பென் பிரிண்டர் ப்ரைஸ் அப்படின்றத வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அவார்டு வந்து யாருடைய மெமரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா ஹரோல்டு பின்டர் அப்படின்றவங்களோட அவங்க பேர்லேயே பின்டர் இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஹரோல்டு பின்டர். ஓகே, லாஸ்ட் இயர் வந்து ஆத்தர் வந்து அருந்ததி ராய் தான் வந்து இந்த பென் பின்டர் ப்ரைஸ் 2024 வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. தென் வந்து இந்த லெயலா ஹபோலிலா இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஆத்தர் ஆஃப் 6 நாவல்ஸ் அண்ட் 2 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். என்னென்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் திடீர்னு வந்து இதில் இருக்க எதனா ஒரு நாவலோ ஒரு இது கொடுத்துட்டு இதோட ஆத்தர் யாருன்னெலாம் கேட்குறாங்களே, ஸோ அதனால் இதை படிச்சுக்கலாம். டிரான்ஸ்லேட்டர் மினாரெட். இது வந்து அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நாவல் என்னென்னா ரிவர் ஸ்பிரிட் அப்படின்றது அவங்களோட லேட்டஸ்ட் நாவல். ஸோ இது 3ஓட பேருமே படிச்சுக்கோங்க. ஓகே, தென் வந்து ஃபஸ்ட்டு கைனி ப்ரைஸ் வந்து ஆஃப்ரிக்கன் ரைட்டிங் இன் 2000 வாங்கியிருக்காங்க அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி த மியூசியம் அப்படின்றதுக்காக. தென் வந்து ஸ்காட்டிஷ் புக் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. எந்த புக்குனா லிரிக்ஸ் ஆலே. இதெல்லாமே அவங்களோட புக்ஸ் தான். ஸோ இந்த புக்ஸோட ஆத்தர் யாருன்னு கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் படிச்சுக்கோங்க. லிரிக்ஸ் ஹாலே அப்படின்றதுக்கு ஃபிக்ஷன் கேட்டகரியில் 2011 ஸ்காட்டிஷ் புக் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா சால்டையர் ஃபிக்ஷன் புக் அப்படின்றத வந்து 2018 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்துக்கோங்க ஜஸ்ட். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வர்ஷா தேஷ்பாண்டே. இவங்க வந்து ஒரு இந்தியன் உமன் ரைட் ஆக்டிவிட்டிஸ்ட் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஓகேங்களா, அண்ட் வந்து தாலித் மஹிலா விகாஸ் மண்டல் அதோட ஃபவுண்டரும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025 யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எந்த கேட்டகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேட்டகரி. எதுக்காகனா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் கம்பட்டிங் ஜெண்டர் பயாஸ்டு செக்ஸ் செலெக்ஷன் வந்து இவங்க அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரியில் யுனைடெட் நேஷனோட பாப்புலேஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. வர்ஷா தேஷ்பாண்டே இவங்க தான் வந்து 3rd இந்தியன் ஆஃப்டர் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. தென் வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷனோட பாப்புலேஷன் அவார்டு இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஒன்று வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரி படித்தோம், இன்னொன்று வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரி. 2 கேட்டகரியில் யார் வாங்கியிருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1983 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் தான் 1981. இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு அவார்ட் படிக்கும்போது அதை ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களும் படிங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக செட் பண்ணோம் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா இன்டெப்த்தாக இந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கேட்டும் இருக்காங்க முன்னாடி எக்ஸாம்ஸில், அதனால தான். அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஓகே, ஸோ திரௌபதி முர்மு பிரசிடென்ட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 நியூ கவர்னர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யாருன்னு பார்க்கலாம். 4 இல்லை 3 கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹரியானா ஸ்டேட்டுக்கு, இன்னொன்று கோவா, 3rd வந்து லடாக் யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல அதுக்கு 3த்துக்குமே வந்து கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ ஹரியானாவோட நியூ கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஷிம் குமார் கோஷ். யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா பந்தாரு தட்டரியா. ஸோ இது இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணதுனால இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் கவர்னர் ஆஃப் கோவா யாருன்னா பசுபதி அசோக் கஜபதி ராஜு. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா PS ஸ்ரீதரன் பிள்ளைய. நெக்ஸ்ட் வந்து லடாக்கோட கவர்னராக வந்து கவிந்தர் குப்தா. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா BD மிஸ்ரா. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜ்யசபாக்காக ஒரு 4 பர்சனாலிட்டிஸை வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சனாலிட்டியோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. உஜ்வால் டியோராவ் நிக்காராம், ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, C சதானந்தன் மாஸ்டர், டாக்டர் மீனாட்சி ஜெயின். இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜ்யசபாக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க மெம்பராக, பர்சனாலிட்டியாக. ஓகே, ஸோ இவங்களோட 4 பேரோட நேம் பார்த்துக்கோங்க.
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஆர்டிஓவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் பிவி ராம் ஆஸ்ட்ரா அப்படின்றது டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதோட எக்விப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட எக்விப் ஆயிருக்கு. இது எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா சந்திப்பூர் பலாசூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கோஸ்ட் ஆஃப் ஒடிஷா. ஸோ இங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃப்ளைட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டோட நேம் என்னென்னா ஆஸ்ட்ரா பிவி ராம். ஓகே, பிவி ராம். ஸோ பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசில் ஆஸ்ட்ரா. ஓகே, ஸோ ஒடிஷாவில் தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. இதை வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணது டிஆர்டிஓட லேபரட்டரி அண்ட் வந்து அதர் 50 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் சச் அஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னா பாரத் டைனாமிக் லிமிடெட். ஓகே, தென் டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர் சேர்மன் பார்த்துக்கோங்க. சேர்மனோட நேம் வந்து வி கம்மத். ஓகே, என்விரான்மெண்ட் வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு 4 நியூ டிஸ்கவர்ட் ஸ்பீஷிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. மைக்ரோஸ்கோபிக் பாராசிட் வாஸ்ப்ன்ட்டு வெஸ்ட் பெங்காலில். அதோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஹிட்ரிஸ் பியானர், ஹிட்ரிஸ் ஃபர்வியூஸ், ஹிட்ரிஸ் ஹைலஸ், ஹிட்ரிஸ் லாங்கிஸ் கேப்பஸ். தென் வந்து நியூ பட்டர்ஃப்ளை ஸ்பீஷிஸையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அதே வெஸ்டர்ன் காட்ஸில். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்ரா பெட்டஸ் மேத்வி. ஜோக்ரா பெட்டஸ் மேத்வி. ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரிசர்ச் வந்து எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா என்தோமோன் அப்படின்ற இடத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் என்விரான்மெண்டல் நியூஸ் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் படிக்கும்போது கூட வேணால் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இந்த ஹெட் குவார்ட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் வந்து வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டா. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா 138th விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் இதுதான் வந்து ஆக்சுவலி இருக்கிறதுலே வந்து டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாமில் வேர்ல்டுலேயே வந்து ஓல்டஸ்ட். ஓகேங்களா, இது எங்கே நடந்திருக்குன்னா விம்பிள்டன், லண்டன், யுனைடெட் கிங்டமில் தான் நடந்திருக்கு. இதில் வந்து ஜஸ்ட் நம்ம வின்னர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் நிறைய வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். பட் ஆனால் இதுக்கான ப்ரைஸ் மணி பார்த்துக்கோங்க, 53.5 மில்லியன் பவுண்ட்ஸு. ஓகே, இதோட இங்கே கீழே வந்துருங்க. ஸோ யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க, யார் வந்து ரன்னரு, எந்த கேட்டகரியில், இதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மெயினாக இந்த ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவங்க வந்து நம்ம அடிக்கடிக்கு படிக்கிற நேம்ஸு, ஸோ இவங்கள வச்சு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மென்ஸ் சிங்கிள் வந்து வின் பண்ணது யாருன்னா ஜன்னிக் சின்னர், இட்டாலியை சேர்ந்தவர். இவர் ஸ்பெயினை சேர்ந்த கேர்லஸ் ஆல்கரஸை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. உமன் சிங்கிள்ஸில் ஹீகா ஸ்வைடக், இவங்க வந்து போலாண்டை சேர்ந்தவங்க. அமந்தா அனிஸ்மோவா அப்படின்றவங்கள டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இவங்கள பார்த்துக்கிட்டிங்களே. ஸோ இந்த ஜென்னிக் சின்னர் அப்படின்றது இங்கே பாருங்கள், இவர் வந்து அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனலோட வேர்ல்டு நம்பர் 1 பிளேயராக இருக்கார். ஓகேங்களா, தென் வந்து இவர் வந்து இது வந்து இந்த விம்பிள்டன் 2025 வந்து அவரோட 4th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில். தென் இந்த ஈகா ஸ்வைடக் இருக்காங்களா, இவங்க வந்து வேர்ல்டு நம்பர் 4ல் இருக்காங்க. இதுலனா உமனோட சிங்கிள்ஸில் பை உமன் டென்னிஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க அவங்களோட ரேங்க்கு. இது வந்து அவங்களோட 6th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில். ஓகே, ஸோ இது இவங்களோட 2 பேரோட நேமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்ஸ் சிங்கிள், உமன் சிங்கிள் கேட்டகரியில் தான் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மென்ஸ் டபுள், உமன்ஸ் டபுள், மிக்சடு டபுள்லாம் ஜஸ்ட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா லண்டன், யுனைடெட் கிங்டமில் இருக்குது. ஆபிச்சூரி பாருங்கள், சரோஜா தேவி நம்மளுக்கு தெரியும், வெட்டிரன் ஃபேமஸ் ஆக்டர். இவங்க வந்து பாஸ்டவே. இவங்க பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அவார்டு 2மே வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அவார்டு வந்து எந்த இயரில் வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பத்மஸ்ரீ வந்து 1969 வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் 1992 வாங்கியிருக்காங்க. அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து 2008. ஓகே, தென் வந்து சம் ஆனரரி அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேருந்து எப்படின்னா கலைமாமணி வந்து நம்மளோட தமிழ்நாடு, ராஜ்குமார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கர்நாடகா, என்டிஆர் நேஷ்னல் அவார்டு வந்து ஆந்திர பிரதேஷ். இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் பத்மஸ்ரீயும் பத்மபூஷன் இது 2மே இயர் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு இவருமே ஒரு ஆக்டர் நம்மளுக்கு தெரியும், கோட்டா ஸ்ரீனிவாச ராவ். இவருமே பாஸ்டவே. ஸோ இவருமே வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. இந்தியாவோட 4th ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் தான் வந்து பத்மஸ்ரீ. 2015 வாங்கியிருக்காரு ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் கான்ட்ரிபியூஷனுக்காக. ஓகே, ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. இந்த பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த அவார்ட்லாம் வாங்கியிருந்தா எந்த இயர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தென் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எழுதணும்ல LBO, அதுலேயே வந்து எப்படி கேட்டாங்கன்னா பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் எந்த கேட்டகரினால அவங்களுக்கு அந்த அவார்டு தராங்க அப்படின்ட்டு சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக, ஸோ அந்த கொஷின்ஸ் அந்த ஷிஃப்ட் 1 அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த கொஷின் வந்திருக்கும்.
ஸோ அதுக்கான இதுவை நான் எடுத்துகிட்டு வரேன் ரீசன்ட் அடுத்த நியூஸில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்டர்நேஷ்னல் மலாலா டே ஜூலை 12 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் யாருக்குன்னா மலாலா யூசஃபசை. ஓகே, ஜூன் 12 தான். இதுக்கு எந்த தீமும் கிடையாது. அண்ட் இதை எப்போ ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஜூலை 12, 2013 தான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் வந்து அதோட கீழே வந்துருங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் காம்பாட்டிங் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம் 2025. இதுவுமே ஜூலை 12 தான். ஓகே, இது ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 2023 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3rd இன்டர்நேஷ்னல் இந்த இயர் மார்க் பண்ணுது. ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் தீமு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் எப்பவுமே. அதை தாண்டி அதில் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து பாருங்கள் 2025 to 2034 என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷன் டிகேட் அண்ட் காம்பட்டிங் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, நியூயார்க், USA. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹோப் இதுவுமே வந்து ஜூலை 12 தான். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹோப் ஜூலை 12 தான். இதுவுமே ஜஸ்ட் இதில் வேறு எதுவுமே தீம்ஸ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அது டே மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஹேலி ஸ்மார்ட் கார்டுன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 2 கேட்டகரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நான் கேஒய்சி சஹேலி ஸ்மார்ட் கார்டு, இன்னொன்று வந்து கேஒய்சி கம்ப்ளைண்ட் சஹேலி ஸ்மார்ட் கார்டு அப்படின்ட்டு 2 ஸ்மார்ட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இப்போ இங்கே சென்னையிலலாம் எப்படி வந்து இந்த பிங்க் பஸ் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் உமனுக்காக அங்கே அந்த மாதிரி பிங்க் டிக்கெட் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று இருந்திருக்கு டெல்லியில். அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த கார்டு கொடுத்து. இது வந்து யாருக்காகனா உமன் டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ் டு வெரிஃபை டெல்லி, ஐ மீன் உமன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்குமே இது. ஓகேங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு பிங்க் பஸ் மாதிரி அங்கே பிங்க் டிக்கெட் சிஸ்டம் இருந்துச்சு. இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்போ சஹேலி ஸ்மார்ட் கார்டு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து அப்ளிகண்ட் மஸ்ட் பி 12 years ஆர் அபோவ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த 2 கேட்டகரி கார்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு இந்த டிக்கெட் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணி இந்த சஹேலி ஸ்மார்ட் கார்டு டெல்லி ஸ்டேட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ் ஓவர். ஸோ இதுக்கான ஹேண்ட் பிடிஎஃப்மே வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.